ஹலோ விவாஸ், பிரபல சீரியலான சிறகடிக்க ஆசை நாடகத்தில் நடித்து வந்த நடிகர் சற்று முன் திடீரென பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டார். இவருடைய இழப்பானது ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே பெரும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. பல சீரியல்களில் நல்லா நடித்து வந்த இவருக்கு திடீரென இப்படி ஏற்படுவதற்கு என்ன காரணம், திடீரென இவர் உயிரிழந்ததற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணங்களானது என்ன என்பது குறித்த பல முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 90s கிட்ஸ் எல்லோருக்குமே இவரை தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா திருமதி செல்வம் அப்படிங்கிற நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகமாகி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரபலம் அடைஞ்சு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இவர் இன்றைய நாள் வரைக்குமே பல முக்கியமான சீரியல்களில் நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு இருந்தார். இப்படிப்பட்ட இந்த ஒரு மாமனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவமானது நடந்திருக்கு. சின்ன திரையில அதிகமான ரசிகர்களால் பார்க்கப்படுகின்ற சீரியல்களில் ஒன்றான சிறகடிக்க ஆசை சீரியல்ல சில மாதங்களுக்கு முன்பு ரோஹிணியுடைய மலேசியா மாமாவாக நடிப்பதற்காக கறி கடைக்காரர் கேரக்டர்ல என்ட்ரி கொடுத்த ஜெயமணிக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாகி இருந்தாங்க. இவர் ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியல்ல பூங்காவனம் கேரக்டர்ல பலருடைய மனதையுமே கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாங்க. இவர் பல நாடகங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்து உள்ளார். மேலும் 40 சீரியல்களை இயக்கி இருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க. ஆர்ஜே பாலாஜி கதாநாயகனாக நடித்து உள்ள சொர்க்கவாசல் என்ற திரைப்படத்தில் ஒரு நல்ல கேரக்டர்லையுமே நடிச்சிருக்காரு. நடிகர் இயக்குனரை தாண்டி இவர் நடிகர் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதே போல ஜெயமணியுடைய மனைவியான மாலதியுமே டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இவங்களுடைய மகள் நந்தினி டீச்சராக வேலை பார்த்து வராங்க. இந்த நிலையில சென்னை வடபழனியில் உள்ள வீட்டில் நடிகர் VC ஜெயமணி திடீரென மாரடைப்பால தனது 76வது வயதுல காலமாகி இருக்காங்க. அவரது மறைவை அறிந்த திரையுலகினர் சோகத்துல மூழ்கி இருக்காங்க. அவரது மறைவிற்கு பலருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல நீங்களுமே VC ஜெயமணி உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானவராக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல அவங்களுக்கான இரங்கலையுமே பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிடுங்க. இவர் நடித்த சீரியல்கள்லையோ இல்லைன்னா படங்கள்லையோ உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையோ மறக்காம எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்முடன் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னாலுமே அவங்களுடைய அந்த கேரக்டர் மூலமாக படைப்புகளின் மூலமாக என்றென்றைக்குமே நம்முடன் உயிருடன் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. அதுலேயுமே இப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அவர் இறந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை கேட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்குமே வருத்தமாக இருந்திருக்குங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் உங்களுக்கு எது ரொம்பவே மனசுக்கு பிடிச்சமானது அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பலருமே பார்த்தீங்கன்னா VC ஜெயமணி அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவது திருமதி செல்வத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படிங்கிற அந்த ஹீரோக்கு அப்பாவாக பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. பூங்காவனம் அப்படிங்கிற பெயரில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அசத்தலான நடிப்புகளையுமே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த சீரியல்னு கிடையாதுங்க. இவர் நடிக்கக்கூடிய எந்த ஒரு சீரியலாக இருந்தாலும் சரி அதனுடைய கதாபாத்திரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒத்து போய் நடிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் இவருக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஜே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இவருக்கு பார்த்தீங்கன்னா திடீரென இப்போது மாரடைப்பின் காரணமாக அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயமானது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது நல்லா தானே மனுஷன் இருந்தார், இப்படி போய் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் நம்ம ரசித்து
பார்த்த அந்த மனுஷங்க எல்லாமே இப்போது இல்லை அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அஜித்துடைய அம்மாவின் இறப்பு, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய இறப்பு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுடைய இறப்பு, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய இறப்பு என்று ஒட்டுமொத்த திரையுலகினரையும் சரிங்க, ரசிகர்கள் மத்தியிலையும் சரிங்க, இவங்களுடைய இறப்பானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருந்த சமயத்தில் இப்போது விசி இவங்களுடைய, அதாவது விசி ஜெயமணி இவங்களுடைய இறப்புமே பார்த்தீங்கன்னா பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 மாத காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இழப்புகளை பார்த்தீங்கன்னா நம்ம சந்தித்து இருக்கோம். திரையுலகில் பார்த்தீங்கன்னா நல்ல கலைஞர்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன திரையில் அதிகமான ரசிகர்களால் பார்க்கப்படுகின்ற சீரியல்களில் ஒன்றான சிறகடிக்க ஆசை சீரியலில் சில மாதங்களுக்கு முன்பு தான் ரோஹிணியுடைய மலேசிய மாமாவாக நடிப்பதற்காக கறி கடைக்காரர் கேரக்டரில் என்ட்ரி கொடுத்த ஜெயமணிக்கு அதிகமான ரசிகர்களுமே பார்த்திங்கன்னா உருவாகி இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி நல்லா அவருடைய வாழ்க்கையானது போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு 76 வயது ஆகிறது. திடீரென பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டிலேயே பார்த்திங்கன்னா இவருக்கு மாரடை ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி காலமாகி இருந்தார். இந்த விஷயங்கள் தான் தற்போது பார்த்தீங்கன்னா திரையுலகினரையும் சரி, ரசிகர்கள் மத்தியிலையும் சரிங்க, பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திட்டே இருக்கு. அதாவது இந்த 2 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலைஞர்களை பார்த்தீங்கன்னா நம்ம இழந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தையுமே வெளிப்படுத்தி கொண்டு இருக்காங்க. மேலும் விசி ஜெயமணி அவர்களுடைய இறப்புக்கு உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இரங்கலை தெரிவித்து விடுங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம், அந்த கலைஞருக்கு நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நன்றி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம அவங்க நடிச்ச கேரக்டர்ல, அவங்க நடிச்ச சீரியல்கள்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமோ அந்த கேரக்டர், அந்த சீரியல் பேர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா விசி ஜெயமணி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவர், ரொம்பவே யதார்த்தமான நடிப்புகளை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. மேலும் இவரது மறைவுக்கு சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவித்தும் வராங்க. மேலும் ரசிகர்களுமே உருக்கமாக சமூக வலைத்தளங்களில் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுமே வருகிறார்கள். முஸ்தபா, லக்கி மேன், சிங்கம் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை வேடங்களில் இவர் நடித்து அசத்தி இருக்காரு என்பதையும் நம்ம பார்த்துருப்போங்க. மேலும் சுமார் 40க்கும் மேற்பட்ட சீரியல்களையுமே இயக்கி இருக்காரு. இவர் தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன்ல உறுப்பினராகவும் செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமதி செல்வம், சிறகடிக்க ஆசை உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்து இருக்கக்கூடிய நடிகர் ஜெயமணி திடீர் மரணம் அடைந்து இருப்பது ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியும் பெரும் சோகத்தையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.